உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்ம 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதுவும் ஜூலை மாதத்திலே நடக்குது. இந்த பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்போ அந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செவ்வாய். அந்த செவ்வாய் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி ஜூலை 13ஆம் தேதி ரிஷபத்துக்கு வராங்க. அந்த ரிஷபத்திலேயே ஆல்ரெடி குரு இருக்கிறாங்க. அந்த குரு கூட சேர்ந்து குருமங்கள யோகத்தை கன்னி ராசிக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஜூலை 7ஆம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. இதுக்கு அடுத்ததாகப்பட்டது சூரிய பகவான் ஆகப்பட்டது மிதுனத்தில் இருக்கிறாங்க. மிதுனத்திலிருந்து ஜூலை 16ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. இது போக புதன் பகவான் ஆகப்பட்டது கடகத்திலேயே இருக்கிறாங்க. அந்த கடகத்துல இருந்து 19ஆம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. இது பெயர்ச்சிகளுடைய விபரம். அப்ப இந்த பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்கு இப்ப டைம் அருமையாக இருக்கிறது. இந்த 4 கிரகங்களின் பெயர்ச்சியும் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு சவாலாக இருந்து உங்களை தூக்கி நிறுத்தும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதுவரைக்கு ஏமாந்த விஷயங்கள், உங்க கைக்கு எட்டாத விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்து தடுங்கலான விஷயங்கள், உங்களுடைய காரியத்துக்கு தடுங்கலாக இருக்கிறவங்க, உங்களுக்கு துரோகம் பண்றவங்க, உங்களுக்கு சதி செய்யறவங்க, உங்களை ஏமாத்துறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு. அப்ப கன்னி ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல தன் பல நாள் திட்டங்களை, பல நாள் கனவுகளை இந்த பீரியட்ல நிறைவேற்றக்கூடிய யோகம் வந்தாச்சு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அந்த கஷ்டங்கள் தீர்மானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது இந்த காலகட்டத்துல நடந்தே தீரும். இது நான் உறுதியா சொல்றேன், கண்டிப்பாக சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருந்து கடந்த காலங்களில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரு, பல குழப்பத்தை கொடுத்திருந்தாரு. அந்த குழப்பத்திலிருந்து இந்த ஜூலை 13ஆம் தேதி நீங்கள் பார்க்க போனா விலக போறீங்க. அப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி பெயர்ச்சி ஆயிட்டு 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இந்த 9ஆம் இடத்துல குரு பகவானும் இருந்து குரு மங்கள யோகத்தை கன்னி ராசிக்கு கொடுக்க போறாங்க. அப்ப அந்த கன்னி ராசிக்காரங்களுக்காகப்பட்டது அந்த குருமங்கள யோகத்தினால நீங்கள் நல்லதை செய்யலாம். நீங்கள் புறப்படுங்கள், நீங்கள் தயாராக இருங்கள், உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்றதா இந்த குருமங்கள யோகம். அது போக உங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் ஆப்பட்டது அந்த 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லதை செய்வதற்குண்டான அந்த யுக்தியை கொடுக்கிறாரு. அந்த குருவும் செவ்வாயும் குருமங்கள யோகத்தோடு இருந்துட்டு அந்த குரு பகவான் ஆப்பட்டது தன்னுடைய சிறப்பு பார்வையான 5ஆம் பார்வையாக அந்த கன்னி ராசியவே பார்க்கிறாரு. எப்பவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், திடீர்னு ஒரு காரியம் நடக்குது, தன் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது, நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிறேன், நான் நல்ல நிலைமைக்கு வரப்போறேன் அப்படிங்கிற எண்ணங்களை தூண்டணும். அப்படின்னா அவங்களுடைய ராசி நாதன், லக்னநாதன் நல்லா இருக்கணும். அது போக அவங்களுடைய ராசியை சுபகிரகங்கள் பார்க்கணும். அப்போ நவகிரகங்கள்ல சுபகிரகமான
குரு பகவான் ஆப்பட்டது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு. இது சூப்பர். கன்னி ராசிக்காரங்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இதற்கு முன்னாண்ட எவ்வளவு தடைகளை நீங்கள் சந்திச்சிருந்தாலும் அந்த தடைகளே இல்லாத வாழ்க்கையை இப்ப வாழ போறீங்க. இது போக உங்களுடைய ராசி நாதனாகப்பட்டது லக்னத்துக்கு ராசிக்கும் 10ஆம் இடத்திலிருந்து அவர் பெயர்ச்சியிட்டு இப்ப 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அப்ப அந்த 11ஆம் இடத்துல கடகத்துல 19ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு. அப்ப அந்த கடகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால லாபத்தை தான் செய்யறாரு. அப்ப இந்த ராசிநாதனோடு உங்களுக்கு சூரிய பகவானும் 12ஆம் இடத்துக்குரிய கிரகமான சூரிய பகவானும் 11ஆம் இடத்துக்கு அந்த புதன் கூட சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்படுறாங்க. அப்ப இதுவும் ஒரு யோகம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த புதனும் சூரியனும் இணைவது ஒரு யோகம். இது போக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானும் 11ஆம் இடத்துல கடகத்துல பெயர்ச்சியாகி அந்த புதனோடும் சூரியனோடும் இணைந்து செயல்படுறாங்க. அப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. கன்னி ராசிக்காரங்களே, இதை விட ஒரு அற்புதமான டயத்தை நீங்க அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவே முடியாது. அப்ப இந்த நேர காலங்கள் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் 11ஆம் இடத்துல இணையறாங்க. அப்ப அந்த 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் இணையறாங்க. அது போக உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியும் சூரிய பகவானும் புதனோடு இணையறாங்க. இந்த 3 கிரகங்களும் சூப்பராக உங்களுக்கு இணைஞ்சு பலனை கொடுக்க போறாங்க. அது போக உங்களுக்கு 9ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் இணைந்து நல்ல பலனை கொடுக்க காத்துட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல வக்கரமை இருக்கிறாங்க. அப்ப இந்த வக்கரத்தினால உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது போக உங்களுடைய ராசியிலே இப்ப கேது இருக்கிறாரு. அப்ப அந்த கேது இருந்து உங்களுக்கு சில தடைகளையும் சில குழப்பங்களையும் சில மனநிலைகள் உங்களுக்கு தடுமாற்றத்தையுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த கேது பகவானை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்து அந்த கேது பகவானால் உங்களுக்கு தோஷத்தை செய்ய இயலாதவன் ஆக்குறாரு. அப்ப அந்த கேது பகவானும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை தான் செய்வாரு. இது போக உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னா ராகு பகவான் தான். இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப 7ஆம் இடம் என்பது என்ன? கலஸ்திரம், திருமணம். அப்ப திருமணத்துல கண்டிப்பாக சில தடைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில குழப்பங்கள் வரும். அப்போ நீங்க திருமணத்தை பேசி நல்லபடியாக எல்லாமே பேசி முடிச்சுட்டு வந்தா கூட அதுல பார்க்க போனா அடுத்தவங்களுடைய தலையீடுனால அந்த திருமணங்கள் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த உங்களுடைய ராசியவே குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க அதுல தோத்து போக மாட்டீங்க, ஜெயிச்சிருவீங்க. இது போக குடும்ப ரீதியாக சில மனஸ்தாபங்கள், சில மன கஷ்டங்கள், மன விரோதங்கள், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், நம்மளுக்கு ஏண்டா கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பார்க்க போனா ஓப்பனா எந்த இடத்துலையும் பேச முடியாம மனசுக்குள்ளேயே வெந்து நொந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஒரு சிலர். அப்ப அந்த குடும்ப பிரச்சனைகள ஒரு சிலர் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேர காலம் வந்தாச்சு. அப்போ குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதுபோக நீங்க கடன் பட்டிருந்தாலும் அந்த கடன் கரையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. அந்த கடனையும் கட்டிடுவீங்க. புதுசாக கடன் பட்டாலும் அந்த கடன் பட்டு அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடன் வாங்கி பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ் மூலியமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப டோட்டலா கன்னி ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இப்போ நல்லது செஞ்சா கூட அது நல்லதில்ல, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நெருடல்கள், கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் ஏதாவது இது சரியா முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு
குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாமே இப்ப மெல்ல மெல்லமாக தீரும். அப்போ தைரியமாக இருக்கலாம். கன்னிராசிக்காரங்களே, உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குது, வேலை நல்லா இருக்குது, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் நல்லா இருக்குது. வெளிநாட்டுல நீங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளவு தடைகளை சந்திச்சிருந்தாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு பிஆர் கிடைக்கும். வெளிநாட்டிலும் திருப்தியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ல செய்யக்கூடாதது எதுனா, இந்த ராகு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பி இணைந்து செயல்பட வேண்டாம், யாருக்கு ஒரு ஜாமீன் போட வேண்டாம், யாரு காரியத்துக்கு நான் ஆச்சுன்னு அப்படின்னு நீங்க செயல்பட வேண்டாம். நீங்க பாட்டுல உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருங்க. கன்னிராசிக்காரருக்கு எல்லாமே சக்சஸ் தான். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த நேரத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா குரு தட்சிணாமூர்த்தி, இவர் வழிபடுங்க. அது போக நீங்க வந்து பார்க்கணும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். ஏன்னா இப்ப தசாபுத்திகளை நம்பிதான் நம்ம ஒவ்வொரு காரியமும் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசி இருந்தா பாருங்க, அப்படி இல்லைன்னா எங்கிட்ட பார்க்கணும், கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.